இப்போ காஞ்சனா 3 முனி பார்ட் 4 உடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல அப்படியே ஸ்லோ மோஷன்ல பேய் பங்களாவா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரெத்தக்கரையோட சஸ்பென்ஸா ஒரு கை வருது. அந்த ரெத்தக்கரையை பார்த்தாலே நமக்கு இது பேய் கையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. வழக்கம் போல சாமி எல்லா காஞ்சனா சீசன்லையும் வந்துடும். ஸோ இந்த பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா காளியம்மனை காமிக்கிறாங்க. அதுவும் வனகாளியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்லேயே சொல்லிடுறாங்க. பேய்க்கும் சாமிக்கும் ஒரே தான் சேர்த்து ஒரு பாட்டை போடுவாங்க இல்லையா, அதே மாதிரியான சாங் இந்த பார்ட்லையும் இருக்கு. அதுவும் செம்மையாக தான் இருக்கு. ஒரு கருப்பு குதிரை வந்து கோபத்தோடையும் வேகத்தோடையும் ஓடி வருது. இதை பார்க்கும்போதே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கருப்பு விடாது கருப்புன்னு ஒரு சீரியல் வரும்ல, அந்த சீரியல்ல வர மாதிரியான குதிரை ஓடி வர்றது நமக்கு ஞாபகம் வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி லாரன்ஸும் நெருப்பை கூட தொடலாம், கருப்பு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக்லாம் செம்மையா விட்டுட்டு இருக்காரு. வித்தியாசமான செம்ம ஸ்டன் சீன்லாம் நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. லாரன்ஸ் வித்தியாசமான கெட்டப்ல இருக்காரு. வரக்கூடிய பேய்கள் எல்லாமே நம்மள அப்படியே மிரள வச்சிருது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா காமிச்சிருக்காங்க. கடைசியில் நீ மாஸ்னா நான் டபுள் மாஸ் அப்படின்னு சொல்கிறாரு லாரன்ஸ். ஆனால் இதை கேட்கும்போது என்னென்னா, ஃபர்ஸ்ட் சீசனில் நான் மாஸ் அப்படின்னாரு, அதுக்கப்புறமா நான் பக்கா மாஸ்னாரு, இப்போ டபுள் மாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரி டபுள் மாஸாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாயிடுது. ஸோ படத்துக்காக லாரன்ஸோட ஃபேன்ஸும் காஞ்சனா சீசன்ஸோட ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெய்லர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.